பிரம்மா எல்லா கணக்கும் எடுத்து நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கையில் வழக்கறிஞர் கொடுத்துருப்பா. அந்தந்த மாவட்ட வாரி வருவான், அந்தந்த சிட்டி வாரி வர முறையில் அந்தந்த கிராமத்திலேருந்து வர வழக்கறிஞர்கள் இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னையில் எடுப்பான், சென்னையிலேருந்து கன்னியாகுமரியில் எடுப்பான். எல்லாம் வழக்கறிஞர் எல்லாம் மாறி மாறி பின்னி பின்னி கிடைக்க அந்த கணக்குகளை எடுத்து நீதிமன்ற கோர்ட்டில் பூரா எம்எல்ஏ கணக்கு கொடுக்கலாம், எம்பி கணக்கு கொடுக்கலாம், அடுத்து மந்திரி கணக்கு கொடுக்கலாம், முதலமைச்சர் கணக்கு கொடுக்கலாம். புரியுதா? அடுத்து பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள் உதவி தலைவர் இருக்கான், எல்லாத்துலேயும் தலைவர் உதவி தலைவர் தான் இருக்கான். பூரா மாற்றி மாற்றி கைவண்டி அடிக்காங்க, கைவண்டி அடித்து தான் அந்த கைவண்டி அடித்து தான் கையெழுத்து போடுதான். இரண்டு புயகளும் தலைவர் உதவி தலைவர் கைவண்டி அடிப்பான், அடித்த உடனே தூக்கி எழுதிடுவான், மாற்றி மாற்றி எழுதுவான். முட்டா பேல முட்டை பொம்பளை அப்படித்தான். ஐயோ பூரா நியமித்து பூமியை பாழாக்க வந்த பாய் பேயலாம். எல்லா காகிதத்தையும் நுப்பாட்டி வராரு. பணம் எல்லாம் பணமாக இப்போ இந்த 9ஆம் நம்பர் தான் இந்த அங்கே கெட்டுதான் இங்கே கெட்டுதான்னு 500 கோடி 1000 கோடி வாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன் சீக்கிரமாக 9ஆம் நம்பரு மண்டே நச்சு போடுவிட்டார். அமைதியாக போ, காகித பேப்பரை வாசிக்காத பாழாக்கி வச்சுருக்கான். போட்டார் ஐயா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, 8ஆம் நம்பர் அதிமுக குண்டோடு தூக்கிடுவார். நல்லா கேட்டுக்கோ, வழக்கு ஓடுது, வழக்கு ஆடுது. இவனுங்களுக்கு ஆடுதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். பூமியை அழிச்சு வச்சுருக்கான், 2ஆம் நம்பராக விட்டுருக்கான். ஒரே பாயிண்ட்டு தூக்கி நச்சிருவோம்ட்டார். அடுத்து டிஎம்கே இப்போ குழல் ஊதான், கொட்டு மேலே அடிக்கான், பிபி ஊதான். ஒவ்வொரு எம்எல்ஏவும் 2 காலை முன்னாடி தூக்க மாட்டேங்க, பின்னாடி தூக்கி போட்டு நக்கிட்டு போகிறான். ஐயையோ இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பூரா ராஜபாளையத்திலேருந்து பூரா பேவலும் இந்த டிஎம்கே கட்சி 2 கட்சிக்காரனு கிடக்கான். 2 கட்சியும் அதிமுக திமுக. எப்படி 8ஆம் நம்பருக்கார பேக 8 வச்சு அடிக்கணுங்க. இப்போ 8 வச்சு இவர் காலை கையை திருக்கி விட்ருவார். பொட்டாச்சிரா உன் கணக்கு எல்லா கணக்கும் வழக்கறிஞர் பூரா தூக்கி எல்லாம் கணக்கு உள்ள விடு. ராஜபாளையம் தெற்குப்பாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எவ்வளோ இடம் வச்சுருக்குன்னு கணக்கு நம்ம விட்டாச்சு. இதுக்கு மேலேயும் பத்திராஃபீஸில் போய் எடுக்கலாம், வென்றிட்டு எடுக்கலாம். இவனுக்குள்ளே வென்றிகளை பார்த்து சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட்டு எல்லாம் கணக்கு எடுத்து உளவுத்துறை எடுத்து நீதிமன்றத்தில் நீ கொடுத்துறப்பா. இவனுக்கு ஒரு கணக்கு எடுத்தால் போதும், எல்லா நாட்டிலையும் எடுத்துருவார். எல்லா நாட்டிலையும் கன்னியாகுமரி டு சென்னை மெட்ராஸ் வரைக்கும் எம்எல்ஏ கணக்கு பூரா எடுத்துருவார். எம்எல்ஏருக்கு இருந்து தான் போய் முதலமைச்சராக மந்திரியாக ஆட்டு தான் அவனை பெசலாக போட்டு அடிப்பமிட்டார். பெசலாக தூக்கி திருக்கி விட்டு அடிக்கமிட்டுருக்கார். தமிழ்நாடு முழுவதும் 8ஆம் நம்பர்னா சுவாலி முடியுதுன்னு அர்த்தம். 8ஆம் நம்பர் வச்சுட்டார். சுவாலி முடிஞ்சு அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தூக்கி செயலறையில் கொண்டு போய் நச்சிருவார். அண்டா கணக்கு போடுறாரு. இங்கே கைலாசத்துலேருந்து விரிச்சு போட்டு ஆடுதான் ஒரு காமுட்டா பே. இருடா, உனக்கு நேரம் நெருங்கிருச்சுடா, உனக்கு நெருங்கிருச்சு. உனக்கு வேலை, உனக்கு இப்போ வாழ் நீ ஆடிக்கிட்டு இருக்க. தலையை தூக்கியாச்சுன்னா முடிஞ்சு வச்சு. தலைனா எங்கே சென்னை மெட்ராஸில் ஆட்டுதானா, அவனை தூக்கியாச்சுன்னா இவன் அடங்கி போவான். பிறகு இவன் ஓடுவான் தாக்காத்தானே. இந்த இங்கே கைலாசத்துக்கு பின்னாடி அப்பா பறத்து இந்த பறத்தா பேப்பருக்கு பேய் மாதிரி ஒரு எம்எல்ஏ இவ்வளவு பறந்தானா, அப்போ அதிமுக அவன் எத்தனை பேர் எம்எல்ஏ பறந்துருப்பான். ஆன்னு வாயை பழாந்து பூரா பாரு. பால்வளத்துறை அமைச்சர் எல்லா அமைச்சரும் பூரா இடம் வாங்கி போட்டிருக்கான். தேவதானத்துலேருந்து சிவகேரி பூரா எங்கே பாவநாசம் கன்னியாகுமரி வரைக்கும் வாங்கி போட்டிருக்கான். நீதிமன்றம் கோர்ட்டில் தெரியுமாப்பா? உங்களுக்கு தெரியாது. ஐயா கணக்கு போட்டார், ஜட்ஜி போட்டார். இங்கிட்டு தான் நச்சு எடுத்து கொண்டு போவார். ஒவ்வொருத்தனும் கவட்ட கம்பா காய அடித்து ரோட்டில் இழுத்துட்டு போகணுன்னு இருக்கார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு.